தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை. உலகெங்கிலும் இருக்கும் குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி பெயர்ச்சி பலன்கள். ஐயோ எம்ட வந்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரி இந்த சனி பெயர்றது எவ்வளவு ஒரு பயம் அப்படிங்கிறது, அது ஒரு ஒரு விஷயமா நம்ம மனசுக்குள்ள திணிச்சு வச்சுட்டாங்க. சனினா டெரரு, குருனா ரொம்ப நல்லவர் அப்படின்னு. உண்மையில நல்லவர் கெட்டவருங்கிறதுலாம் எதுவும் கிடையாது. எல்லாருமே ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் மாதிரி தான். எல்லாருமே அவங்கவுங்க வேலையை செய்கிறாங்க, அவங்கவுங்க ஸ்டைலில் செய்கிறாங்க. அங்கே தான் வித்தியாசம் வருது. நல்லா புரிஞ்சுக்கணும். குரு சிரிக்க சிரிக்க சொல்லிக்கிட்டே வேலையை பிடுங்கிறத விட, சனி வலிக்கிற மாதிரி அடித்து வேலையை பிடுங்கிறது எவ்வளோ நல்லது. என்ன கேட்டால் அதான் சொல்லுவேன். சனி இதுதான்டா அவனுக்கு பண்ண போகிறேன்னு சொல்லி ஸ்கெட்ச் போட்டு தூக்குறாரு. உண்மையிலே என்னன்னா, இந்த சனி பயிற்சி நிறைய மெச்சூரிட்டியை கொடுக்குது. உண்மையிலே என்னன்னா, இந்த சனி பயிற்சி நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களை நமக்குள்ள அறிமுகப்படுத்துது. எங்கே எதை பேசணும் நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி பேசுறது, ஒரு இதில் ரஜினிகாந்த் சொல்லியிருப்பாரு, எப்படி பேசுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறது எதுனா நம்மளுடைய அறிவு, திறமை. எதை பேசுறது அப்படிங்கிறது நம்மளுடைய புத்தி. ஆனால் எங்கே எதை பேசணும் அப்படின்னு சொல்லி தர்றது நம்மளுடைய அனுபவம். இந்த அனுபவம் இருக்கிறவங்க தான் எங்கே எதை பேசணும், அந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடிய கடவுள். அதனால தான் சனி என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் காடுன்னு சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை, வேலை இல்லை, வெளிநாட்டுக்கு போகிறேன், நான் லஞ்சம் கொடுத்து தான் வெளிநாட்டுக்கு போகலான் இருந்தேன், லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் நீ பண்ண வேண்டாம். உனக்கு இருக்கிற திறமையை நீ யூஸ் பண்ணி நீ உன்னுடைய தகுதி தேர்விலேயே நீ ஃபாரின் போகலாங்கிற உங்கள் பலத்தை உங்களுக்கு நிரூபிக்கிற காடு யாருன்னா எல்லாம் வல்ல எம்பெருமான் சனி பகவான். இங்கே தான் முக்கியமான விஷயமே. இந்த சனி பகவான் மட்டும்தான் உங்களுடைய திறமை என்னங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறார். ஸோ இந்த சனிப்பெயர்ச்சி எப்பொழுது நடக்கிறது? வருகின்ற 29ஆம் தேதி மார்ச் அன்று நடக்கிறது. 29 மார்ச் நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி எங்க செல்லுகிறது, என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு செல்லுகிறார். மகர கும்பத்திலே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்த இந்த சனி பகவான் கும்பத்திற்கு செல்லுகிறார். கும்பத்தில் செல்லுவதால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது என்பதை நாம் ராசி ரீதியாக பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்காரர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள். உலகத்துல இப்ப நம்ம கேமராமேன் சார் இருக்காரு, இவரை பார்த்து நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லாம் ஒரு மனிதனா மிருகமான்னு கேட்கிறேன். அவருக்கு உடனே என் மேல கோவம் வந்துடுது. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை பார்த்து மிருகமான்னு கேட்பீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா அதே வார்த்தையை கொஞ்சம் மாடுலேட் பண்ணி, அண்ணே இந்த கேமரா உலகத்துல நீங்க ஒரு சிங்கம்னே அப்படின்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த கேமரா உலகத்துல நீங்க ஒரு புலினே அப்படின்னா சந்தோஷப்படுறாரு. அப்போ ஒரு ஒரு அனிமல்ஸை வச்சு ஒருத்தர் சொல்லும் போது அதை நம்ம கௌரவமா நினைக்கிறோம். ஆனா நம்ம டைரக்டா மிருகம்னு சொல்லும் போது நம்ம அகௌரவமா நினைக்கிறோம். சிம்ம ராசிக்காரங்கள்லாம் இப்படி சொல்லி சொல்லியே பெரியலாக்கி விட்டுருப்பாங்க. நீங்களாம் சிங்கம்டா, யார் தெரியுமில்ல சிங்கம்டா. என்ன சிங்கம்டா? சிங்கத்துக்கு அஷ்டம சனி வரப்போகுது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய பலமே உங்க பிரிஸ்டீஜ் தான். இந்த பிரிஸ்டீஜ் போயிடுச்சுன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களால் உயிர் வாழவே முடியாது. இவர்கள் காசுக்காக உயிர் வாழ்றது கூட செகண்டரி தான். காசுக்காக உயிர் வாழ்றது அல்லது சம்பாதிக்கிறதுக்காக சொத்து சேர்த்துறதுக்காக இதெல்லாம் செகண்டரி. முக்கியமாக நீங்கள் உயிர் வாழ்றதுக்கான ஒரே ரீசன் என்ன அப்படின்னா உங்கள் பெருமைக்கு. உங்கள் பெருமை தான் உங்களுக்கு முக்கியமான விஷயம். நீங்கள் அந்த மரியாதை போயிடுச்சுன்னா, மரியாதை போச்சுன்னா அந்த மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பின் வாழப்பெறின் கவரிமான் மாதிரி நீங்கள். ஸோ அப்போ அந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி வருகிறது. அஷ்டம சனி சிம்மராசிக்கு வரும்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், அஷ்டம சனி கஷ்டங்களைத்தான் தரும். யாராவது ஏதாவது ஒரு கோப்பு கொண்டாந்து கொடுக்குறாங்க, கையெழுத்து போடுறீங்க, யாராவது ஏதாவது விஷயத்தை படித்து பார்க்காம அண்ணே என்ன பண்ணி விடுங்க நான் பார்த்துக்கிறேங்கிற என்னென்ன விசாரிக்காமல் நீங்கள் பண்ணுறீங்க. இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். என்ன எதுக்கு கேட்குற, ஏன் இதை இங்கே பண்ண முடியாதா, இது போன்ற கேள்விகள் கேட்கும்போது சொல்கிறவங்க உஷாராவாங்க. இருந்தாலும் கேள்வி கேட்குறான், செக் பண்ணான்னா நம்ம பண்ண தப்பு மாட்டிக்கும் என்று பயப்படுவாங்க. சிம்மராசிக்காரர்கள் இந்த 2.5 வருடம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் கடகராசிக்காரங்களுக்கு என்ன நடந்துச்சோ அது உங்களுக்கு நடக்க போகுது. வேலை இழப்பு, மேனேஜரே கேட்பாரு நீங்கள் பண்ணது தப்பா இல்லையா, உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள், இன்னைக்கு லீவ் போடக்கூடாதுன்னு நல்லா தெரியும். நேற்று நைட்டு பார்ட்டிக்கு போயிட்டு வந்துருக்கீங்க, முழுக்கமாக தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு வந்தால் தானே இத்தனை வேலை பார்க்க முடியும். ஆமாம் சார் என் தப்பு தான், தப்பு தானே, போ உனக்கு வேலை இல்லை போ. தண்டனையும் ரொம்ப மிக கடுமையான தண்டனையாக இருக்கும். சனி பகவானிடம் மன்னிப்பு என்பதை நாம் எதிர்பார்க்காதீங்க. தப்பு பண்ணால் தப்பு தான், தப்பு பண்ணால் தப்பு தான்.
ஸோ அப்போ இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி வருகிறது. அஷ்டம சனியே வந்தாலும் 8, 9, 10 தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். தொழிலை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அபிவிருத்தி, தொழில் அபிவிருத்தி என்பது ஏற்படுகிறது. அதே சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2 கூடவன் தான் 8ல மறைறான், இருந்த போதும் அவன் 2ஆம் வீட்டை பார்க்கிறான். உங்களுக்கு வந்து என்னன்னா அந்த 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் வரக்கூடிய பலன்கள். 2ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி பகவான் உங்களுக்கு ஜென்ரலா 6, 7 கூடியவர். அவர் வந்து உங்களுக்கு மறைகிறார். 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது பேச்சு, வாக்கு. சார் உலகத்துல புத்திசாலிகள் 2 நேரங்கள்ல பேச மாட்டாங்க. என்ன? ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது வாக்கு தரக்கூடாது. ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது டிசிஷன் எடுக்கக்கூடாது. 2 டைமும் டிசிஷன் எடுக்கக்கூடாது. அது தப்பா தான் இருக்கும். அது கண்டிப்பா தப்பா தான் இருக்கும். ஸோ இந்த 2 நேரங்களையும் நீங்க அவாய்ட் பண்ணணும். 2 குடையவன் வந்து உங்களுக்கு மறைந்திருக்கும் பொழுது உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். சார் நான் வந்து இட்லி சாப்பிட்றேன், தோசை சாப்பிட்றேன். எங்க வீட்டுக்கு வர்ற ஸ்ரீமடத்துக்கு வரக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும். நான் வயித்தை என்னைக்கும் காய போட்டதே இல்ல. நான் வந்து தேவையான போது சாப்பிடுவேன். உங்களையும் சாப்பிட அலோவ் பண்ணுவேன். சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டே இருங்க. நமக்கு தெரிஞ்சதே சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. நம்ம தேவையில்லாத பொருட்கள ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது தான் நம்ம வயிறு கெட்டு போகுது. வயிறு கெட்டு போனா உடம்பு கெட்டு அடுத்த நாள் வேலை போயிடும். ஸோ 2 கூடையருடைய பிரசன்ஸ் அவ்வளோ முக்கியம். 2 கூடையர் 8ல் மறையும் பொழுது கண்ணு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனை வரும். தொடர்ந்து ஒலிபேசி தொடர்ந்து நம்ம வந்து என்ன பண்றோம்? வலையொலிகளை பயன்படுத்துறது, வாட்ஸ்அப் பயன்படுத்துறது போன்ற விஷயம் தொடர்ந்து கண் பார்வை, டென்ஷன் எல்லாம் சரியாகும். நீங்க உங்களை தான் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அஷ்டம சனி கஷ்டங்களைத்தான் தரும். ஸோ மார்ச் 29க்கு அப்புறம் சிம்மராசிக்காரர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஆஞ்சநேயர் கோயில்களுக்கு செல்லுங்கள். வடமாலை சாற்றி பெருமாளை வழிபடுங்கள். ஆஞ்சநேயரே கதின்னு ஊர் சனிக்கிழமை இருக்கணும். சென்னையில் இருக்கிறவங்க குரோம்பேட்டை பக்கத்தில் பொலிச்சூர் இருக்கும். அங்கே அகத்தீஸ்வரர் கோயில் பேர். அந்த கோயிலுக்கு போய் நீங்க வழிபடணும். இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு வர சிறப்பு. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் மதுரை.